வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் ரிப்பன் பக்கோடா எப்படி நம்ம சுலபமாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்காக பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது ரேஷன் பச்சரிசி தான். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசினாலும் கல் உமி இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை ஊற வைக்காமல் அப்படியே மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை புட்டு, இடியாப்பம், முறுக்கு இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் 1 கப்பு பச்சரிசி மாவை சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு கடலை மாவை சேர்த்துக்குங்க. 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்குங்க. இதை சேர்த்துக்கிட்டா ரிப்பன் பக்கோடா சாஃப்டாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா கொதி வந்தோடனே அதுலேருந்து 1 கரண்டி அளவுக்கு எண்ணெயை இந்த மாவில் சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த எண்ணெயை சேர்த்துக்கிட்டா ரிப்பன் பக்கோடா ரொம்ப சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் நமக்கு வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு இந்த 3த்தையுமே சல்லடையில் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் அச்சில் புழியும் போது நிற்காம நமக்கு ஒழுங்காக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் எண்ணெய் கையில் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் இந்த மாவெல்லாம் ஒன்று சேரும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு தேவையான அச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 வகையான அச்சு என்கிட்ட இருக்குது. அதில் நான் 1 ஓட்டை உள்ள அச்சை தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி உள்ளே சேர்த்துருங்க. இந்த மாதிரி கேப் இல்லாமல் மாவை சேர்த்துக்குங்க. எண்ணெயில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு முறை மாவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் நம்ம நேரடியாக புழியும் போது ரொம்ப அனலாக இருக்கும். அதனால் புழியும் போது மட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரிப்பன் பக்கோடாவை நம்ம எடுத்துடலாம். இன்னொரு முறை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரே இடத்துல புழியாமல் இந்த மாதிரி சுற்றி புழிஞ்சு விட்டுக்குங்க. போடும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு அடுப்போட அனல்னால் போட முடியாது. கடைசியாக போடும்போது இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுக்குங்க. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் இது கிறிஸ்பியாகவே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி டேஸ்டான ரிப்பன் பக்கோடா செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.